நிச்சயமாக நிகிதா, வணக்கம். திருநெல்வேலி முக்கிய சாலையில், திருநெல்வேலி டவுன் சாலையில் திருநெல்வேலியின் பழைய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா, திருநெல்வேலி டவுன் அருகே உள்ள மாவட்ட கல்வி அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. இந்த கட்டிடம் மிகவும் பழமையான கட்டிடமாக இருப்பதால் இந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த மாவட்ட கல்வி அலுவலகம், டிஇஓ அலுவலகம் என்று குறிப்பிடுவார்கள். தற்போது திருநெல்வேலி பேட்டை காமராஜர் பள்ளி, மேல்நிலை பள்ளிக்கு சமீபத்தில் மாற்றப்பட்டது. பழைய கட்டிடமாக இருப்பதால் அந்த கட்டிடத்திற்குள் உள்ளே இன்று மாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீயானது நேரம் செல்ல செல்ல கடுமையான தீயாக மாறியது. இந்த கட்டிடத்தில் உள்ள மரப்பலகை, ஜன்னல் மற்றும் கதவுகள் தீயில் கருகியதை நம்மால் காண முடிகிறது. இந்த கட்டிடத்திற்குள் பழைய பேப்பர்கள் எதுவும் இருந்ததினால் தீப்பிடித்து எரிந்ததா அல்லது வேறு எதுவும் காரணமா என மன்னிக்கவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தீ விபத்து நடந்தவுடன் பாளையங்கோட்டை தீயணைப்பு படை நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்து வருகிறார்கள். இந்த கல்வி அலுவலகத்தின் அருகிலேயே திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு தீயணைப்பு நிலையம் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்தும் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். ஏற்கனவே அங்கு செயல்பட்டு வந்த மாவட்ட கல்வி அலுவலகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி பேட்டை பகுதிக்கு மாற்றப்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமே குப்பை கூடமாக காட்சி அளித்தது. இந்த நிலையில் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் அந்த கட்டடத்தில் உள்ள மரக்கதவுகள், அங்கு கிடந்த பழைய பேப்பர் குப்பைகள் அனைத்துமே காலாவதியான வாகனங்கள் உட்பட எரிந்து நாசமானது. நிகிதா, பழமையான கட்டிடம் தீப்பிடித்ததால் அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் அந்த பகுதியில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்ததாகவும் மற்றும் இந்த வாரம் முழுவதுமே திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மரங்களின் இலைகள் விழுந்து சருகுகளால் எதுவும் தீப்பற்றியதா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் மிக தீவிரமான விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். நிகிதா.